எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ்ஷு அண்ட் ப்ரானு தொக்கு தான். அந்த ஃபிஷ்ஷில் கொஞ்சம் குழம்பும் செஞ்சுட்டு அண்ட் ஃப்ரையும் பண்ணலான்னு இருக்கிறேன். சண்டே செஞ்ச வீடியோ. ஸோ இது பாருங்கள், பிகினர்ஸ் கூட 3 ஐட்டம்ஸும் வித்தின் 30 மினிட்ஸில் நம்ம பிளான் பண்ணால் குயிக்காக செஞ்சிடலாம். இது பெரிய விஷயமே இல்லை. ஸோ இதுக்கு பாருங்கள், 4 மீன் நான் இது பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரை பண்ணலான்னு புளி ஊற வச்சுக்கணும். அண்ட் ப்ரானுக்கு மஞ்சப்பொடி மிளகாப்பொடி போட்டு ஊற வச்சுட்டு பாருங்கள், இது மிக்ஸி ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் மெழுகு அண்ட் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு மசாலா அரைச்சிடணும். இது மீன் குழம்புக்கு மசாலா நம்ம அரைச்சிட்டோம்னா ஒரு வேளை முடிஞ்சிருச்சு. ஸோ நைஸாக இது கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொழும்பு நம்ம செஞ்சிடலாம். ஸோ கொழும்பும் செஞ்சிடலாம். இப்போது இந்த கொழும்பு தேக்ஷா வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அண்டு கொஞ்சமாக மெழுகு போடுவேன். பார்க்க அழகாக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதுலேயே மிளகா பொடி போட்டுக்கணும்னா இந்த கொழும்பு வந்து நல்ல கலர் கொடுக்கும் அண்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இப்படி தான் செய்வேன். அண்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு மூடி வச்சிடலாம். அது ஃப்ரை ஆயின்னு இருக்கக்குள்ளவே நான் எறா தொக்குக்கு தக்காளி, வெங்காயம் கட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டைமிங் சேவிங் தாங்க. ஸோ அது மசாலா ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலைலாம் செஞ்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு எறா தொக்கும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நான் செஞ்சுருவேன். கிச்சனில் வந்து ஹார்ட்லி ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிளம்பிடுவேன். ஸோ குயிக்காக செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கும் வேலை மிச்சம். நம்மளால் ஒரு சண்டே ஒரு நாள் தான் நம்மளுக்கும் லீவு. ஸோ நம்மளும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த சின்ன சின்ன டிப்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன். என்னை விட நல்லா சமைக்கிறவங்களும் இருக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ், அப்புறமா 2-3 ஐட்டம் ஒரே டைம் குயிக்காக சமைக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். இதை நான் வந்து தம்ப்லைன்லேயே போட போகிறேன். 30 மினிட்ஸில் 3 டிஷ்ஷஸும் ரெடின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், கொழும்பு கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. அந்த மீன் போட்டுடலாம். போட்டுட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டோம்னாக்கா இந்த கொழும்பு ரெடி ஆகிடும். மூடி வச்சுட்டு அது இன்னொரு ஸ்டவ் மேலே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இதில் சமைக்கிறதுக்கு தான் கம்ஃபர்டபுள். ஒரு சைடு ரைஸும் வச்சுட்டு இருக்கேன். ரைஸும் வெந்துட்டு வெந்துடுச்சுன்னா வெடிச்சிடுவேன். ரைஸ் வெடித்து தான் சாப்பிடுவோம். அண்டு இது பாருங்கள், அது கொதிக்கிறதுக்குள்ளேயே சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து தொக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் இது கூடவே ஒரு பெரிய 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு அதுவும் போட்டுட்டு நல்லா இது வந்து ஸ்மாஷாக வேகணும். டமாட்டா வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அது தொக்கா வரக்குள்ளே தான் ரொம்ப நல்லாயிருக்கும். டமாட்டா வேகணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அண்ட் இப்போயே மிளகா பொடி அண்டு தனியா பொடி அண்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்டு எல்லாமே போட்டுட்டு அண்டு இது வந்து பெப்பர் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்டு ஜீரா பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டோம்னா போதும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா தக்காளி தொக்கா வெந்து வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆல்ரெடி என் சேனலில் எறா தொக்கு செப்பரேட் வீடியோ இருக்குது. அது உங்களுக்கு டைம் இருந்தால் அதுவும் போய் செக் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த எறா மஞ்சப்பொடி, மிளகா பொடி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அப்படி ஊற வச்சுட்டு போடுறதால எறாக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு ஸோ தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சோம்னா ஸோ தொக்கு ரெடி ஆகிடும். இது பாருங்கள், பாங்கடா ரவா ஃப்ரை தான். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புளி கரைச்சி வச்சுட்டு அதுலேயே வந்து மஞ்சப்பொடி, மிளகா பொடி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ரவை கொட்டி வச்சுட்டு தட்டில் ரவாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணோம்னா ரவா ஃப்ரையும் ஆகிடும். இது ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம இது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இது ஊறுனா போதும். ஏன்னா ரவா கோட்டிங் இருக்கிறதால ஒரு மசாலா கூட வெளியே வராதுங்க. ஒன்ஸ் நான் இப்படி ட்ரை பண்ணேன். அப்போதுலேருந்தே இந்த பாங்கடா ஃப்ரை வந்து ரவா ஃப்ரை தான் நான் ரொம்பவே செய்வேன். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும் ரவா இருக்கிறதால. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏன் நான் ரெசிபி போடலைன்னா ஆல்ரெடி
பாங்கடா ரவா ஃப்ரையும் இருக்குது சேனல்லையே ஷார்ட்டாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வேணுமா இருந்தால் கூட செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். பாருங்கள் 30 மினிட்ஸ்லேயே எனக்கு இங்கே வேலையே முடிஞ்சிடுச்சு. 3 டிஷ்ஷும் செஞ்சுட்டேன். இப்போது சர்விங் பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் எல்லாமே ரெடி. ஸோ இப்போ வந்து தொக்கு கூட ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒன்ஸ் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நல்லா கொதி வந்து கொஞ்சம் இப்படி கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் மீன் குழம்பை விட இந்த எறா தொக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடுவேன். ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு சர்விங் பார்த்துடலாம். ஸோ சண்டே மத்தியானம் சுட சுட ஒயிட் ரைஸ் வடித்த சாதமும் அது கூட பாங்கடா போட்ட ஃபிஷ் கறி அண்ட் எறா தொக்கு, சூப்பர் காம்பினேஷன். அண்ட் பாங்கடா ரவா ஃப்ரை செம்ம காம்பினேஷன். எல்லாமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு போங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.